गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै 1ஆம் தேதி 8வது மாதம் 2015 பகல் 2:10 மணி அளவில் 10வது ஸ்லோகத்திலே வரக்கூடிய, அதாவது ஆதிபராசக்தி 10வது ஸ்லோகத்தின் 6வது இலக்கமான நவரசவாதத்தின் தன்மை உரை. ஆக ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு சக்தியை அன்னை கொடுத்திருக்கிறாள். இதில் சிறப்பானது 5வது நிலையில் இருக்கக்கூடிய கோல்டு என்று சொல்லக்கூடிய பொன்னின் தன்மை. ஒரு உயர்ந்த வகையான உலோகம் பொன். நாம் பார்க்க வேண்டியது நவபாஷாணத்தின் தத்துவத்திலே வெள்ளி. இந்த வெள்ளியின் தத்துவத்தை ஆராயும் போது 64 கலைகள், 64 கலைகளின் தத்துவம் இதிலே உண்டு. கலை என்பது பிறை, பிறை என்பது வளர்தல். ஒரு கலையின் தத்துவத்தை 1 மணி நேரம் சொல்ல 64 கலைகளின் தத்துவத்தை 64 மணி நேரம் சொல்ல வேண்டும். சுக்கிர என்று சொல்லக்கூடிய வெள்ளி, தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை, பொன், வெள்ளி 6 நிலை உலோகங்களின் கலப்புக்கு வந்துவிட்டோம். இந்த வெள்ளி என்பது கிழக்கு முகத்தின் தன்மை. கிழக்கு முகத்தின் தன்மை. ஏன் கிழக்கு முகத்தின் தன்மை? சூரியனுடைய கிரணங்கள் 64 கலைகளின் தத்துவத்தை வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக மேலேறி மேற்கு முகத்தில் மறைகிறது. 32 கலைகளின் தத்துவம் சூரிய கதிர்கள் ஒளி வீசும் இடத்தில், சூரியன் மறைந்த பகுதியிலே 32 கலைகள், 64 கலைகள். இந்த 64 கலைகளை வெள்ளி என்ற ஒரு பொருளுக்குள்ளே அடக்க முடியும். வெள்ளையனை எதிர்கொண்டு போனாலும் போகலாம், வெள்ளியை எதிர்கொண்டு போகலாகாது என்பார். இந்த வெள்ளிக்கு சுக்கிரன் என்பது பெயர். இந்த வெள்ளிக்கு சுக்கிரன். இதற்கு முன் நம் பொன்னின் தயாரிப்பு நிலையை பார்த்தோம். ஒரு வெண்ணிற திருநூறின் வழியாக பொன்னின் தயாரிப்பின் தத்துவத்தை அறிந்தோம். அதைவிட விசேஷமானது வெள்ளி. ஏன் வெள்ளியின் விசேஷம் அதிகம்? சூரியனுடைய ஒரு பகுதி கிரணங்கள் 32 கலைகளை வளர்க்கிறது. அது மறையும் தன்மையில் உள்ள நிலையில் சந்திரனோடு உட்கொண்டு, சந்திரனோடு உறவு, இரவில் 32 கலைகள். ஆக 32 64 கலைகள். இந்த 64 கலைகளின் தத்துவத்தை ஆன்மீகத்தோடு ஏற்படுத்தி ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும்.
உடல் சேர்க்கையின் கலை என்று இதை தவறுதலாக எண்ணலாகாது. இது வெள்ளை நிறத்தின் தத்துவம். வெள்ளி உடல் சேர்க்கையின் சாரம் கூட வெள்ளிக்குள்ளே அடக்கம். ஏன் அது கிழக்கிலிருந்து புறப்படுகிறது? சூரியன் அது பஞ்சபூதங்களின் தத்துவ விசாரத்தை வைத்து புறப்படுகிறது. பஞ்சபூதங்களின் தத்துவ விசாரம் என்பது என்ன? பஞ்சாட்சரத்தின் தத்துவத்தை வைத்து கிழக்கு முகமாக சூரியனின் புறப்பாடு. இதுதான் இந்த சக்கரம் சொல்லப்படுவது ஐங்கோணம் என்பது. 1 1 2 3 4 5. இந்த 1 என்ற இலக்கத்தை எங்கிருந்து வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஐங்கோணம் என்பது பெயர். 1 கோணம், 2 கோணம், 3 கோணம், 4 கோணம், ஐங்கோணம். அதாவது ஐங்கோணத்தின் தத்துவம் என முக்கோணம். ஒரு முக்கோணத்திற்குள்ளே 3 பிரிவு. முக்கோணம் 1 2 3. இந்த 3 பிரிவின் தத்துவம் என்ன? சரஸ்வதி, லக்ஷ்மி, பராசக்தி. இதன் முடிப்பு பிந்துலே போய் முடிகிறது. இப்பொழுது அது நமக்கு தேவையில்லை. சூரிய கதிரின் தன்மை 32 கலைகளோடு துவங்கி பகல் வரை 16 கலைகள். சூரியன் மறையும் சந்தியா காலம் 16 கலைகள். காலை, முற்பகல், பிற்பகல் என்கிறோம். 16 16 32 கலை. அதுபோன்று இரவு 16 16 32 கலை. ஆக 64 கலைகளின் தத்துவம் சுக்கிரனுக்குள்ளே உண்டு. அந்த சுக்கிரனின் திசை கிழக்கு. கிழக்கே முளைப்பது யார்? சூரிய கதிர்கள். அந்த சூரிய கதிர்கள் வெள்ளிக்குள்ளே சூரியனுடைய கதிர்கள் அடக்கப்படுகிறது. அதனுடைய துவக்கம் எங்கு கிடைக்கிறது? கடலின் கிழக்கு பாகத்தில் இந்த வெள்ளி கிடைக்கும். அந்த கடலின் கிழக்கு பாகத்தில் ஐங்கோணத்தின் தத்துவ விசாரத்தை வைத்து நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்ய. சரி, நமச்சிவாயா என்ற மந்திரம் உச்சாடனம் செய்வது ஒருவரும் இருக்கட்டும். முன்னமே 5 வகையான பாஷாணத்தின் தன்மையை கண்டிருக்கிறோம். எருக்கம், நெல், கருங்காலி, நாயுருவி, அரசு போன்றவற்றை கண்டிருக்கிறோம். இந்த பொன்னின் தன்மை வரக்கூடிய காலத்தில் பதாஞ்சலி, திருமூலர், போகரின் வழியாக அஷ்டமாசித்துக்களை அடைந்து உலக நன்மைக்காக சில காரியங்களை செய்து கொள்கிறோம். அப்படி செய்யக்கூடிய காலத்தில் 64 கலைகளும் பின்னம் 64 கலைகளை
ஒரு கலைக்கு 1 மணி நேரம் விகிதாச்சாரமாக விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். ஐந்து நிலைகளை கண்ட பின் 64 நிலைகளை காண வேண்டும். 64 நிலைகளை காண வேண்டும் என்றால் பத்மாசனத்தை கடலின் கிழக்கு பகுதியில் நீர்நிலை மேல் அமைய வேண்டும். தரையில் பத்மாசனமிட்டு யோகம் பயில்வதே படாத பாடு. இடது காலை உள்ளே மடித்து வலது காலை மேலே வைத்து இடக்கைக்கு கீழ் மேல் வலக்கையை வைத்து கண்களை பாதி மூடி கோடி சிந்தனை வரும். பாதி கண்ணை மூடினால், முழு கண்ணை மூடினால் சிந்தனை வராது. முழு கண்ணை எப்பொழுது மூடுவான்? படுத்தபடி மூடி விடுவான். 64 கலைகள் அவனுக்கு தேவையில்லை. எருக்கம் மாலை வந்து விடுகிறது. அது போகட்டும். இப்பொழுது கடல் மட்டத்திற்கு மேலே பத்மாசனமிட்டு அந்த பத்மாசனமிடும் கால் நமச்சிவாய மந்திரத்தின் ஐங்கோணத்தை வரைய வேண்டும். யார் வரைவது? கடல் மேல் நடப்பதே கடினம். ஏன்? தரையில் நடப்பதே கடினம். என்று சுனாமி வருமோ, என்று நிலநடுக்கம் வருமோ யார் கண்டனர்? தரையில் படுத்தவன் 6 அடி உள்ளே சென்று மேல் வருவது கடினம். இந்த கடல் மட்டத்திற்கு, நீர்மட்டத்திற்கு மேலே ஐங்கோணத்தின் தத்துவத்தை கீறி, ஏனையா அறிவிருக்கிறதா உங்களுக்கு? நீரின் மேலே ஐங்கோணத்தை கீற முடியுமா? முடியும். நமச்சிவாய மந்திரத்தை பதித்து அதில் பத்மாசனமிட்டு 64 விசாரத்தின் தத்துவ கலைகள் பதிய வைத்து யோகம் செய்ய வேண்டும். சொல்பவர் சற்று நிறுத்திக் கொள்கிறீர்களா? இல்லை, தேவையில்லை. சிந்தனை விசாரத்திற்கு செல்லுங்கள். இந்த 5 வகையான மரத்தின் வேர்களை ஆராய்ந்த போது நீர்மேல் நடக்கும் தன்மையை அந்த யோகி பெறுகிறான். நீருக்குள் விழுந்து விடாமல் இருப்பது, அதை காப்பது அன்னை ஆதிபராசக்தியுடைய வேலை. ஒரு பெண் எத்தனை வேலை செய்கிறாள் என்பதை பாருங்கள். அவள் இந்த ஐங்கோணத்தை கீறுகிறாள். கீறி அந்த ஐங்கோணத்தின் மேல் முன்னே சொன்ன 4வரின் தத்துவன் சனந்தனன், சனாதனன், ஜனதன், ஜனத்குமாரன், ஜனகர், ஜனத்குமாரன், சனந்தனன், சனாதனன், ஜனகர், ஜனத்குமாரன் என்ற 4வரின் தத்துவம் வாங்கி அவர்கள் பூஜித்த வெண்தாமரை, நேற்றைய மலரின் விலைப்படி பட்டியல் ஒரு மலர் 8 ரூபாயாம். வெண்தாமரை. இந்த 4 பேர்களும் பூஜித்து அந்த பூஜையின் சக்தி நமச்சிவாயத்தின் ஐங்கோணத்தினை வெண்தாமரையின் வடிவாக்கி நீரின் மேல் இருப்பவனுக்கு ஒரு சலனம் வரும், மூழ்கி போகுமோ என்று. அந்த வெண்தாமரை பிடித்திருக்கிறதாம் இந்த ஐங்கோணத்தை. ஐங்கோணத்தை கீறி நீர் மேல் கீற முடியாது. கீறினால் நிற்கிறது. இந்த 4 பெருமக்கள் அதில் தன்னுடைய சக்தியை கொடுத்து
வெண்தாமரை மலரை மேலே வைத்து இந்த யோகம் பயில்பவன் அதன் மேல் அமர்ந்து பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து அந்த பஞ்சபூதங்களின் நிறம் மாற்றமாகி அது வெண்ணிறம் கண்டு பிரளய காலத்திலே பிரளயம் வந்து அழிவு என்பது பெயர். அது கடலுக்குள்ளே அடங்கி பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் பிரளயத்தை ஒடுக்கி வைத்த மைய இடம் கிழக்கு. அதனால்தான் கிழக்கிலே சூரியன் முளைக்கிறான். பல்லாயிரம் அடிக்கு கீழே பிரளயத்தின் தத்துவத்தை 64 கலைகளிலும் ஒடுக்கி பாறையாக வைத்திருக்கிறான். அதுதான் வெள்ளி. அந்த வெள்ளியை வெளியே கொணர வேண்டும். இந்த மூவர் அதற்கு தேவைப்படுகிறது. பதாஞ்சலி, திருமூலர், போகர், மேதாவிகள் 4 பேர், ஜனந்தனன், ஜனாதனன், ஜனகர், ஜனத்குமாரர். இவர்கள் 7 பேர் ஒன்று இணைந்து ஐங்கோணத்தை கீற அது அழியாமல் இருக்க ஆதிபராசக்தியின் வேலை. பிரளயத்திற்கு முன் பிரளயம் கண்டபின் அந்த வேகத்தின் தன்மை கடலுக்குள்ளே ஒடுங்கும் போது ஒடுங்கிய நிலையில் அன்னை ஆதிபராசக்தி வெள்ளியாக உள்ளே இருக்கிறாள். அதனால்தான் அதில் 64 கலை. இந்துக்கள் இடுப்புக்கு கீழே தங்கத்தை வெய்வதில்லை. அன்னை பெற்றெடுத்த அன்னை தங்கம், நம்மை பெற்றெடுத்த அன்னை தங்கம். அந்த வெள்ளிக்குள்ளே 64 கலைகளாக அன்னை வீற்றிருக்கிறாள். அதில் ஒரு கலை தியானத்தின் கலை. எத்தனை பிரளயம் கண்டிருக்கும் இந்த உலகம்? 43,20,000 ஆண்டுகள் ஒரு சதுர்யுகம். இந்த 43,20,000 ஆண்டுகளை பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் பெருக்கினால் எவ்வளவு தொகை வரும் என்று நமக்கு தெரியாது. தினசுக்தி என்ற ஒன்றை வைத்து பஞ்சாங்கத்தை கணிக்கிறோம் நாங்கள். தினசுக்தி என்று அமாவாசை, என்று பௌர்ணமி, என்று கிருத்திகை, எல்லாம் பொய். ஜோதிடம் பொய். ஆம், பொய்தான். இவன் பிறந்த நாள் மறுபடி சுழற்சிக்கு வருது என்று கண்டுபிடிக்கிறானே, இது கணிதம்தானே. என்று பிறந்தாய் ஏப்ரல் 1, அன்று பிறக்காமலே இருக்கலாம். ஏப்ரல் 1 பிறந்தேன் என்பான், அன்று பிறக்க வேண்டிய நாளாது. உலகத்தின் முட்டாள்களில் தினமாம் 1. அதனால் நான் ஏப்ரல் 2ஆம் தேதி யாராவது பிறந்த நாள் கொண்டாடுவானா? 1ஆம் தேதி தான் கொண்டாடியாக வேண்டும் பிறந்தது என்று. அது கிரகத்தின் சுழற்சியை வச்சு இவனே கண்டுபிடிக்கிறான். இப்படி பல்லாயிரம் யுகங்களின் சதுரகங்களில் ஏற்பட்ட பிரளயத்தின் போது கடல் உள்வாங்கி, அந்த கடல் உள்வாங்கும் போது அன்னை ஆதிபராசக்தியானவள் நுரை தள்ளிய கடலுக்குள் தான் வெள்ளியாகி கிழக்கு முகாந்திரத்திலே அமர்ந்திருக்கிறாள். அந்த 64 கலைகளின் தத்துவத்தை வெள்ளி என்கிற சுக்கிர கிரகம் அந்த பாறையின் மேல் அமர்ந்து யோக சிந்தனை செய்கிறாள். இதிலிருந்து வரக்கூடிய வெள்ளிதான்
நவபாஷாணத்தின் தன்மைக்கு சீராகும். ஆகவே பெண்கள் இடே வலது காலில் மோதிர விரலில் வெள்ளியை அணிகிறார்கள். எதற்காக அந்த வெள்ளியாலான மெட்டி அணிவது? ஐங்கோணத்தின் தத்துவம் நமச்சிவாய மந்திரம் பெண்ணுக்குள்ளே அடக்கம். நமச்சிவாயத்தின் தத்துவத்தை அந்த வெள்ளி மெட்டியில் அடுக்கி வைத்து விட்டால் வெள்ளி ரூபத்திலே இருக்கக்கூடிய ஆணின் விதை சீராக பெண் உடலுக்கு மாற்றப்படுகிறது. ஐங்கோணத்தின் தத்துவம் நமச்சிவாயா. அது குடும்ப விஷயம், அதை விட்டு தள்ளும். இப்பொழுது இந்த வெள்ளியின் தத்துவம் இதுதான். ஒரு மனிதன் இந்த வெள்ளியை கண்டு எடுத்து விட்டான். எந்த காலத்து வெள்ளி இது? பல பிரளயங்கள் அடங்கி ஒடுங்கி கடல் உள்வாங்கி ஆழ்கடலில் சென்றபோது நுரை தள்ளி அது வெண்மையான ஒரு பொருளாக மாற்றப்பட்டு அது வெள்ளியாக உள்ளே புதைந்து கிடந்து 64 கலைகள் உள்வாங்கி வெள்ளை நிறம் கண்டபோது இதுதான் அந்த வெள்ளியா? அதை சொல்கிறாள் வெண்தாமரை மலர்காரி. அதை சொல்கிறாள் வெண்தாமரை மலர்காரி. ஐங்கோணத்தில் கடலுக்கு மேலே ஐங்கோணத்தின் வரைவை வரைந்து கொடுத்து அந்த வரைந்து கொடுத்தவள் அன்னை ஆதி பராசக்தி. உன் அறிவுக்கு எட்ட வேண்டும், இதுதான் வெள்ளி, ஆழ்கடலிலே இருந்து கொணர்ந்திருக்கிறேன். அதற்கு பூஜை செய்வது சரஸ்வதி ரூபத்திலே இருக்கக்கூடிய வெள்ளை தாமரை. என்னது? வெள்ளை தாமரை. இந்த வெள்ளை தாமரையும் வெள்ளியும் சரிதானா என்று வருவதற்கு 6வது நிலை, 5 நிலை சித்தமாக வேண்டும். தாமரத்தில் சித்தம் அடைந்திருக்க வேண்டும், ஈயத்திலே சித்தம் அடைந்திருக்க வேண்டும், செம்பிலே அடைந்திருக்க வேண்டும், பித்தளையிலே அடைந்திருக்க வேண்டும். இதற்கு மேலான பொன் அந்த பொன்னுக்கு மேலான சக்தியை கிழக்கிலே சூரிய கதிரோடு கடலுக்குள் இருக்கக்கூடிய வெள்ளியை எடுக்க கடல் மட்டத்தில் ஐங்கோணம் அன்னை ஆதிபராசக்தி கீறி 5 நிலைகள் கடந்து வந்த உனக்கு 64 கலைகளையும் அறிவிக்கிறாள் ஆதிபராசக்தி. அதில் ஒரு கலை குடும்ப வாழ்க்கை. அது என்றோ நீ மறந்தனை. ஐங்கோணம் உன்மேல் இப்பொழுது போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த போர்வையில் நீ அமர்ந்திருக்கிறாய். அதை தாங்கி பிடிப்பது சரஸ்வதி மகாதேவி. அவளே இங்கு வெண்தாமரையாக வருகிறாள். இதை ஆழ்கடலுக்குள் உன் மனம் எடுத்து சென்று அந்த வெள்ளி மலையிலே இதை வீசி எறிந்து கடுகளவு வெள்ளியை மேலே கொணர்கிறாய். உன் மனம் கொண்டு வருகிறது. இதற்கு இந்த 4 அந்த 3 தேவை. ஆகவே 7 நாட்கள். ஆகவே 7 நாட்கள் ஒரு கடுகளவு வெள்ளியை தயாரிக்க இத்தனை முயற்சி. இந்த நவபாஷாணம் என்றக்கூடிய நவரசபாதம் நமக்கு தேவையில்லை. யாரை பற்றி கொள்ளலாம்? அன்னை ஆதிபராசக்தியை பற்றி கொள்ளலாம். பற்றி கொண்டால் என்ன தெரிகிறது? கடல் மட்டத்துக்கு மேலே நீ யோகம் பயில அமைந்திருக்கிறாளே, அவனுடைய பிட்டத்திற்கு கீழே ஐங்கோணத்தை அன்னை வரைகிறாள். அந்த ஐங்கோணம் உள்ளே முழுகுவதில்லை. எங்கு முழுகுவதில்லை? கடலாழத்திற்கு முழுகுவதில்லை. ஒரு கால் முழுகிவிட்டால் நீ மேலே வருகிறாய்.
ஏன் முழுகுகிறது? பல்லாயிரம் மைலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளிப்பாறையின் கடுகளவை நீ பெயர்த்து எடுத்துக்கொண்டு வருகிறாய். எதற்காக அதை எடுத்துக்கொண்டு வருகிறாய்? இந்த நவரசவாதத்தின் தன்மை இதுதானா? உன்னோடு யாரை அனுப்பி வைக்கிறாள்? வெள்ளை தாமரையை அனுப்பி வைக்கிறாள். அந்த வெள்ளை தாமரையை அனுப்பி வைப்பது யார்? ஆதி பராசக்தி. அது என்ன ரூபத்திலே வருது? சரஸ்வதி என்கிற ரூபத்திலே வருகிறது. என்ன ரூபம்? சரஸ்வதி. அந்த ரூபமான வெண்தாமரை, அந்த வெண்தாமரை மலர் உள்ளே சென்று ஷாரை கசக்கி பிழிந்து ஸ்புடம் செய்து உள் சென்றால் அந்த ஷாரானது கடல் நீரோடு கலந்துவிடும். அதற்காக உன்னை வேறுபடுத்த சிவனின் தத்துவத்தோடு கூடியே ஐங்கோணத்தின் மேல் அமர வைத்து கடல் நீர் அந்த வெண்தாமரை சாரை பற்றாமல் இருக்கச் செய்து உள்ளே சென்று அந்த வெள்ளிமலையில் பிழிகிறாய். கடுகளவு வெள்ளியும் கிடைக்கிறது. வெள்ளி இதுதான் சுத்தமான வெள்ளி. இன்றைக்கு என்ன காப்பு? சந்தன காப்பு. என்ன கவசம்? வெள்ளி கவசம். என்ன கவசம்? தங்க கவசம். ஏன் பித்தளையில் போடக்கூடாதா? விநாயகரே ஈ என்று இழுத்தபடி இருப்பார். ஆகையினால் தங்க கவசமும் வெள்ளி கவசமும். விநாயகருக்கு கூட சிரிப்பு வரும். ஓ, பித்தளை கவசமா? இந்த ஏழை விநாயகர், இவனே ஏழை. அந்த வெள்ளியின் தன்மை வெள்தாமரையின் இயக்கத்திற்கு வருவதற்காக கடலோடு அந்த சார், கடலோடு என்றால் கடல் நீரோடு கலந்து விடாமல் இருப்பதற்காக ஐங்கோண சக்கரத்திலே உன்னை அமர்த்துகிறாள் அன்னை ஆதி பராசக்தி. இந்த தத்துவத்தை எங்கு வைத்து அன்னை பூஜை செய்கிறாள்? பூரம், பூராடம், பூஷம், ஆயுள் நட்சத்திரம் பூசம், பூரம் பூராடம் நட்சத்திர காலங்களிலே இந்த நட்சத்திரங்கள் வழியாக சுக்கிரனை பூஜை செய்கிறாள். ஏன்? 64 கலைகள் கற்ற ஒருவன் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளியை மேல் கொண்டு வருவதற்காக அன்னை பூராடங்களில் பூஜை செய்கிறாள். அன்னையே செய்கிறாள். அதற்காகத்தான் 64 கலைகள் சுக்கிரனிடத்திலே வெள்ளிக்குள்ளே உண்டு. இந்த வைரம் எவ்வளவு? 1 கோடி. எதிலே வைத்திருக்கிறாய்? இரும்பு பீரவையில். என்ன பெயர்? கோத்ரோஜி பீரவை. திருடனுக்கு எம்மாற்றம் அந்த காத்ரோஜி பீரவை? கண்ணால் பார்த்தால் திறந்து கொள்ளும். வைரம் கூட இரும்புக்குள்ளே அடங்குகிறது. இந்த பூராட நட்சத்திரத்துக்குள்ளே அன்னை தானே ஆழ்கடலுக்குள் லட்சுமியை அழைத்து சென்று கிழக்கு முகமாக அமர்ந்து சுக்கிரனை கிழக்கு முகமாக பார்க்க வைத்து சூரிய கிரணங்கள் கிழக்கு முகமாக உதித்து 64 கலைகளில் 32 கலைகள் சூரியன் உதித்து மறையும் வரையில் இருந்து பூஜை செய்கிறாள். அடுத்து 24 மணி நேரத்தில் பாதி மணி நேரம் 13லிருந்து 24 மணி நேரம் வரை, 24 மணி வரை, 1லிருந்து முதல் 12,
அடுத்தது 13லிருந்து அடுத்த 12 இரவு காலம். அன்னை 64 கலைகளை சார்ந்து பூஜை செய்கிறாள். எங்கு பூஜை செய்கிறாள்? கடலுக்குள். ஏன் பூஜை செய்கிறாள்? பிரளயத்தின் காலத்தினை கணக்கிட முடியாது. யாரும் உள்ளிருந்து அதை தொட்டு பார்க்க இயலாது. அதன் வெள்ளோட்டத்தின் வீரியம்தான் வெள்ளியாக இருக்கிறது. அதற்காகத்தான் அன்னையே இந்த பூரம் பூராடம் இந்த காலங்களில் அன்னையானவள் பூஜிக்கிறாள். சரி, இவ்வளவு கடினமா? இந்த கடினத்தை குறைப்பதற்காக கிழக்கு திசை நோக்கியே அத்திமரம், அந்த அத்திமரத்திற்குள்ளே 64 கலைகள். சூரியன் உதித்து சூரியன் மறையும் கால் அதனுடைய, அதாவது மரத்துடைய வேர் கிழக்கு நோக்கி சிலம்பு வேர் எடுக்க வேண்டும். அந்த சிலம்பு வேர் கிழக்கு நோக்கி ஓடுகிறதா என்று எடுக்கக்கூடியவனுக்கு சொல்லித் தருவது சுக்கிர கிரகம். இதுதான் அது என்று சொல்வது பூரத்திலும் பூராடத்திலும் அன்னை பூஜை செய்கிறாள். இதுவரையில் மனிதனின் இயக்கம் இருந்தது. பொன்னின் இயக்கமும் வெள்ளியின் இயக்கம் வரும்போது அந்த கோணங்களின் தத்துவம் நேரடியாக ஆதிபராசக்தியை சார்ந்து விடுகிறது. அத்தியின் வேர் கொண்டு தாமரை மலரின் சாரம் கொண்டு, இந்த தாமரை மலரின் சாரம் எங்கு அடங்கியிருக்கிறது? கடலுக்குள் இருந்ததே அந்த வெள்ளியத்தின் மேல் விட்டிருக்கிறாய். எப்படி வெள்ளியத்தின் மேல் விட்டிருக்கிறாய்? ஐங்கோணத்தை வரைந்து கடலுக்குள் மூழ்காதபடி இருந்து செய்தவள். இந்த சாறு, வெண்தாமரையின் சாறு கடல் நீரோடு ஒட்டாது அந்த வெள்ளியில் ஒட்டுகிறது. அதை மேலெடுத்து வந்துவிட்டனை அத்தி மரத்தின் ஆணிவேர் அல்லாது சிலம்பு வேர் கிழக்கே ஓடக்கூடியது. அது கிழக்கே ஓடுகிறது என்று சொல்வது இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரனை பூஜை செய்வது பூர நட்சத்திரமும் பூராடமும். ஏகாதசி, திரியோதசி, சதுர்தசி காலங்களில் அன்னை மகாலட்சுமியானவள் இந்த அத்தியின் சிரம்பு வேரில் குடிகொண்டிருப்பது தெரியும். இவ்வனைத்துக்கும் மூலாதாரம் என்ற மூலப்பொருளாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. அத்தியின் சாறு, வெண்தாமரையின் சாறு, வெள்ளி ஒரு குண்டுமணி, இவற்றின் இயக்கத்தை கிழக்கு நோக்கிய மொச்சை, கிழக்கு நோக்கிய மொச்சை, கிட்னி, ஈரல் போன்ற வடிவத்திலே இருக்கும் மொச்சை, குழந்தை நிற்கும் முன்னாள் கருவிலே இது போன்றுதான் இருக்கும். இந்த வடிவத்தில் இருந்துதான் பின்னால் கை கால் முளைக்கிறது. இந்த ரசத்தை ஒன்று சேர்க்க, இந்த ரசத்தினை ஒன்று சேர்க்க வெள்ளை நிறமாக ஒரு கல் வருகிறது. கல்,
அந்த கல்லுக்குள்ளே 64 கலைகள் அடங்கி இருக்கிறது. இவை அனைத்தின் கூட்டுத்தொகை அன்னை ஆதி பராசக்தி. அது ஒரு வெள்ளைக்கல்லாக வருகிறது. அந்த வெள்ளைக்கல்லுக்கு வைரம் என்பது பெயர். இந்த வைரத்தை மனிதன் எங்கே தேடுவது? மனிதனால் முடியுமா இந்த வைரத்தை கண்டெடுக்க? ஒன்றும் வேண்டாம். அம்மா பங்காரு, நா தல்லி, நா தல்லி, இது தெலுங்கு வார்த்தை. என்னுடைய அம்மா, எனக்கு மட்டும் தாய். நா தல்லி அம்மா என்றால் இதை கொடுக்கிறாள். ஐங்கோணத்திலே வரக்கூடிய அனைத்து சக்திகளும் கொடுக்கிறாள் இந்த வைரம். ஓ, இந்த வைரத்தை விற்றுவிடலாமோ? இத்தனை கூட்டுத்தொகைக்கு பின் இந்த கல்லான வைரம் பொடிப்பட்ட வெள்ளை மாவாக வருகிறது. சுக்கிரனின் 64 கலையை வைத்து இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய இந்து பெண்கள் காலை ஐங்கோணத்தில் கோலத்தை வரைந்து விடுகிறார்கள். ஒரு நீர் தெளித்து, பெருக்கி நீர் தெளித்து முகப்பு வாசலிலே ஐங்கோணத்தை வரைகிறார்கள். அந்த ஐங்கோணத்தை வரைந்த முன்னாள் அவர்கள் இல்லத்திலே சச்சரவுகள் நடந்திருக்கும். ஆதிசக்தி மனம் கொண்டு ஒரு பெண்ணை ஐங்கோணத்தின் வடிவிலே கோலத்தை வரைய வைக்கிறாள். இதுதான் இந்து தர்மம். இதுதான் இந்து தர்மம். அந்த வைரத்தை 64 கலைகள் கூடி உள்ளதா என்று ஏகாதசி, திவாதசி, திரியோதசி, சதுர்தசி அன்று அன்னை ஆதிபராசக்தி இந்த திதிகளிலே ஏகாதசி, திவாதசி, திரியோதசி, சதுர்தசி இந்த திதிகளில் வரக்கூடிய பூரம், பூராடம் அன்னை பூஜை செய்து பரணி குமாரன், பரணி பூரம் பூராடம், பரணிக்குமாரன் வழியாக சென்று சுக்கிர பகவான் வெளிவந்து இது சீரான வைரம், அதில் வந்த ஒரு துளி வெள்ளை பவுடர் மாவு, இதுகளை ஒன்று சேர நவபாஷாணத்தின் நவரசவாதத்தின் 6வது இலக்கை எட்டலாம். இது தேவையற்ற ஒன்று. நா தல்லி பங்காரு, நா தல்லி பங்காரு, என்னுடைய அம்மா தங்கத்தால் ஆனவள். ஆனால் தங்கத்துக்குள்ளேதான் வைரத்தை வைக்க வேண்டும். தங்கத்திலே வைரம், அந்த வைரம் இரும்பு பொட்டிக்குள்ளே. அதற்காகத்தான் 5வது நிலை பொன்னாகவும் அடுத்த நிலை வைரமாகவும். இந்த 6 வகையான நிலைகளை, 6 வகையான நிலைகளின் சக்தியை ஒன்று கூட்ட வேண்டும். நவகிரகங்களில் 6 நிலை அடங்குகிறது நவரசவாதத்துக்குள்ளே. சரி, அந்த ஐங்கோணத்து மேலே, கடல் மேலே இவன் அன்னையை பிரதானமாக வைத்து ஆராதனை செய்கிறான். செய்த காலம் எவ்வளவு என்பது தெரியாது. ஏன் தெரியாது? ஒவ்வொரு கலைகளையும் அங்கு அமர்ந்து கற்கிறான்.
64 கலைகள் 64 சதுரிகங்களுக்கு ஒப்பாகும். ஒரு சதுரிகத்திற்கு 43,20,000 வருடங்கள். ஒரு சதுரிகத்துக்கு 43,20,000 ஆண்டுகள். 1000 அல்ல, லட்சம். ஒரு கலை கற்பதற்கு இத்தனை லட்சம் ஆண்டுகள். 43,20,000 ஆண்டுகளை 64ஆல் பெருக்க எத்தனை ஆண்டுகள் வருமோ அத்தனை ஆண்டுகள் இந்த ஐங்கோணத்துக்குள்ளே தபசை இருக்கிறான். இத்தனை காலம் இவன் மூச்சு பயிற்சியை காப்பாற்றுவது அன்னை ஆதி பராசக்தி. கடலுக்குள் மூழ்கி யோகத்தின் நிலை மாறுபடாமல் இருக்க செய்வது ஆதிபராசக்தி. ஏன் 64 கலைகளுக்குண்டான 43,20,000 வருடங்கள், 43,20,000 ஆண்டுகள் அதனோடு கூட வேண்டும் என்றால், பிரளயத்தின் காலத்தை இவன் அறிந்து கொள்வது, (64 பெருக்கல் 43,20,000 ஆண்டுகள். ஒரு கலையின் தத்துவத்தை அன்னை கற்றுக் கொடுக்கிறாள். இந்த ஒரு கலையின் தத்துவம் அன்னையின் இடது கண்ணில் இந்த பகுதி. அன்னையின் இடது கண்ணில் முடியும் பகுதி ஒரு கலை. அந்த ஒரு கலையின் எடை அவளது இடது கண்ணில் கீழ்பாகத்தில் இருக்கக்கூடிய ரோமக்கால். ரோமக்காலின் ஒரு நுனி. எதற்காக இத்தனை ஆண்டுகள் இந்த வெள்ளிக்குள் புகுத்துகிறாள் என்றால், வருபவன் உலக நன்மைக்காக பாடுபட வேண்டும். யாரை போல்? பதாஞ்சலி, திருமூலர், போகரை போன்று அனைத்தையும் அன்னை கொடுக்கிறாள். இந்த 64 கலைகளின் தத்துவ விசாரம் அறிந்த மனிதன் இந்த வழிமுறைகளை கையாண்டு தன்னுடைய சக்தியை 64 கலைகளாக பூஜித்து வைரம் என்ற நிலைக்குள் புகுத்தி அதை ஒரு கல்லாக்கி நவபாஷாணம் என்ற கூடிய சிலை வடிவமாக வடிக்கிறான். இப்பொழுது நாம் 6 தான் கண்டிருக்கிறோம். 64 கலைகளை சொல்வதற்கு ஒரு கலைக்கு 1 மணி நேரம். 64 கலைகள் சொல்வதற்கு 64 மணி நேரம். ஐந்து நாட்கள் 4 மணி நேரம். இந்த கலைகள் சொன்னால்தான் இந்த வெள்ளியின் தத்துவம் என்னவென்று புரியும். அதற்காகத்தான் கிழக்கு முகம். இந்த வைரத்தின் தன்மை ஆராய்வது கிழக்கு முகத்திலே உதித்த அத்தி மரத்தில் விழுந்த பழத்தின் தன்மை இது சீரானது என்று சொல்கிறது. கிழக்கு திசை நோக்கி வளர்ந்த மொச்சை அதனுடைய வேர். அத்தி மொச்சையின் தன்மை காமாலை நோய்களை தீர்க்கும். அத்தி மொச்சையின் தன்மை காமாலை, ஊது காமாலை, வெள்ளை காமாலை, மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை கண்ணிலே தெரியும். குருடனுக்கு கூட தெரியுமா? குருடனுக்கு கூட கண் மஞ்சளாக மாறும் மஞ்சள் காமாலை. வெள்ளை காமாலை தெரியாது. ஊது காமாலை வயிறும் 1 அடி 2 அடி முன் இருப்பது, கூன் பின் வளைவது ஊது காமாலை. இந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை மொச்சைக்கும் அத்திக்கும் உண்டு.
இதுகளால் தயாரிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களுக்கு உண்டு. ஒரு கடுகளவு வெள்ளி கிடைப்பதற்கே இத்தனை விரதம் இருக்க வேண்டும். பாத்திரம் என்பது எப்போது தயாரிக்கப்படுவது? நடக்கக்கூடிய விஷயமா? ஐங்கோணத்திலே சித்தத்தை கண்டவனுக்கு பாத்திரம் வேண்டுமா? பாத்திரக்காரி தான் அன்னை ஆதிபராசக்தி உடன் இருக்கிறாளே. அன்னை ஆதிபராசக்தி உடன் இருக்கிறாள். ஐங்கோணத்தின் நந்தவனவாசி உள்ளே இருக்கிறாள். உன் அறிவுக்கு எட்ட வேண்டும் மறக்கலாகாது என்பது வெண்தாமரையின் சாறு. ஒன்றுமில்லை, முத்தேவியராக இவளே இருக்கிறாள். முத்தேவியருக்கு அன்னையாக இவளே இருக்கிறாள். முத்தேவியருக்கு மாமியாக இவளே இருக்கிறாள். முத்தேவியருக்கு மாமியாராக இவளே இருக்கிறாள். மனிதனுக்கு அன்னையாக இருக்கிறாள். மனிதனுக்கு அன்னையாக இருக்கிறாள். அதற்காக தெலுங்கு கற்றவன் சொன்னான், மா தல்லி பாங்காரு. அதுக்கு முன் நா தல்லி பங்காரு, என்னுடைய பங்காரு. இப்பொழுது மா தல்லி, எங்களுடைய அன்னை. பழுதில்லாதவள். பங்கார் என்றால் பழுதில்லாத தங்கம். கேடி தங்கமில்லை, கேடியம் தங்கமில்லை, பழுதில்லாத அன்னை. எந்த வயதோ இருக்கும் வயது இருந்தால் கூட அன்னையே என்றால் அவள் முளைக்காம்புல் வரக்கூடிய பாலை கொடுக்கிறாள். 60 வயதில் கூட அந்த பாலை அருந்தலாம். பெற்ற அன்னையிடத்திலே கேட்டால் நகைப்பாள். இடது காலால் எடற 64 கலை கற்றானே, கற்று வெள்ளியை கடலுக்குள்ளே சென்று தேடினானே, அங்கு சென்று திரும்பி வரமாட்டாய். அன்னையிடத்திலே பால் கேட்டாள். ஆனால் இந்த அன்னை ஆதிபராசக்தி அவளுடைய முளைக்காம்பு பாலை கொடுத்து ஞானத்தை கொடுக்கிறாள். மனைவியிடத்திலே கேட்டுப்பாரும், உன்னை பித்தம் என்பாள். அதற்காகத்தான் ஐங்கோணத்தை கீறி கடல் மட்டத்துக்கு மேலே உன்னை அமர வைத்தாள். ஞானசம்பந்தரின் 4 கதையும் உங்களுக்கு தெரியும் ஒன்றோ? இதுதான் உண்மையான நீதி. இந்த நீதியை யாருமே மறுக்கலாகாது, மறைக்கலாகாது, மறுக்கவும் முடியாது. இத்தனை ஆனந்தம். அத்தியின் தன்மை, அத்தியின் தன்மை, அத்திக்குள்ளே புழு இருக்கும். அத்திப்பழம் பாரும். பழம் என்றால் வெஜிடேரியன் என்பார்கள். அத்திப்பழத்திலே புழுக்கள் அதிகமாக இருக்கும். நான் வெஜிடேரியன் ஃப்ரூட். அதை தேனிலே ஊற வைத்து மொச்சையோடு கூடிய மொச்சை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சொல்வது இல்லையா நாகரிகமாக, அந்த பால் இந்த பால் என்கிறார்கள். பீன்ஸ் பால், மொச்சை பால். அதுபோன்று மொச்சை தன்மையின் பாலை எடுத்து ஸ்புடம் செய்து அருந்தினால் கர்ப்பாதார நோய்கள் குறையும். சாதாரணமாக ஒரு வாரத்திற்கு 2 அத்திப்பழம் சாப்பிடும். வாய் வலிப்பவர்கள் சாப்பிட முடியாது. வாய் வலிக்காதவர்கள் 50 பழத்தை தண்டலாம். மொச்சையை எடுத்து சட்டிப்பானை, ஆகாது சட்டி. இப்பொழுது அதுதான் நன்றாக உணவாம். சட்டிப்பானைக்காரன் சட்டியோடு போவனுக்கு சட்டிப்பானை விரதம் வந்திருக்கிறது. சட்டியில் செங்கல்லை வைத்து, வராட்டியை வைத்து, சட்டிப்பானையை வைத்து எண்ணெய் விடலாகாது.
ட்ரிபிள் ரீஃபைண்ட் என்றால் ட்ரிபிள் டூப்ளிகேட் எண்ணெய் என்பது பொருள். எண்ணெய் இடாது இந்த சட்டி நன்றாக வேக வேண்டும். வெந்து அதிலிருந்து புகை வர வேண்டும். தீந்து போகாதா? தீந்தவன் தானே நாம். அதிலே இந்த மொச்சையை இட்டு வறுக்க வேண்டும். சட்டியும் தீந்தது, மொச்சையும் தீந்து போக வேண்டும். கருப்பு நாற்றம் தார வேண்டும். அதிலே ஒரு 200 கிராம் தண்ணீரை ஊற்றி வேக வைத்து அந்த நீரை குடித்தால் மஞ்சள் காமாலை வராது. மொச்சை சுண்டல் எங்கேயாவது கொடுக்கிறார்களா? கொடுப்பதில்லை. தின்பதற்கு பிடிக்காது. அத்திக்கும் மொச்சைக்கும் இந்த தன்மை. வைர நகை அணிந்தால் அழகு வருமாம். 64 கலைகளிலே பெண்களுக்கு உண்டானது அழகு ஒன்று. ஆணுக்கு நீண்ட முடி இருக்கிறதா? ஜவுரி வைக்கிறார்களா? ஜடைபிள்ளை வைக்கிறார்களா? ஏன் பிரேசு வைக்கப்படுகிறதா ஆணுக்கு? முகமே நன்றாக இருப்பதில்லை. நன்றாக இருப்பது பெண்ணின் முகம் வைரம் போன்று. வைரத்தை பெண்ணிடத்திலே இட்டால் அழகு வருமாம். அதனால் அழகு வரும் என்று வைர நெக்லஸ் ஆண் அடிய முடியாது. இத்தனை தன்மை இந்த சுக்கிர கிரகத்துக்கு உண்டு. அடுத்து விதை பரிமாற்றத்தில் 5வது நாள் பெண்ணுடைய உடலில் விலக்கு வந்து 5வது நாள் அந்த கர்ப்பாதாரத்தின் கருமுட்டை பொரிக்க வேண்டும். இந்த அத்திக்கும் மொச்சிக்கும் வைரத்திற்கும் அந்த தன்மை உண்டு. வெண் தாமரையை எடுத்து அது கீழ்த்தண்டை கிழித்து அதில் உள்ளே வரக்கூடிய நூலை எடுத்து விளக்கு எண்ணெயால், நீயல்ல விளக்கு எண்ணெயால், விளக்கெண்ணெய்க்குள் லக்ஷ்மி இருக்கிறாள். நெல்லெண்ணெய்க்குள் இல்லையா என்று குதர்க்கமாக கேட்கக்கூடாது. விளக்கெண்ணெயில் திரி வைத்து துர்க்கைக்கு வழிபட இவை அனைத்தும் நடக்கிறது. 64 கலையிலே ஒரு கலை தாம்பத்திய கலை. அது இல்லறத்தினால் பிறப்புகளை நடத்தக்கூடியது. அதுவும் நடக்கிறது. பாருங்கள், விளக்கெண்ணெய் எவனாவது குடிக்கிறானா? எந்த மருத்துவராவது விளக்கெண்ணெய் குடியும் என்று சொல்கிறாரா? இந்த எண்ணெய் வேண்டாம், அந்த எண்ணெய் வேண்டாம், இது வேண்டாம் என்கிறான். ஆனால் விளக்கெண்ணெய்க்குள் இத்தனை சக்தி. அத்தி, மொச்சை, வெண் தாமரை. இது உடல் ரீதியான மரபான சக்தி. கடைசியில் ஒரு கிராம் அளவுக்கு, ஒரு குண்டுமணி அளவுக்கு இந்த கடலுக்குள்ளிருந்து வெள்ளி எடுத்து கொண்டு வரப்படுகிறது. கடலுக்குள்ளிருந்து. அந்த வெள்ளி கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தி மரத்தின் தன்மைக்கு அழைத்து செல்லும். ஒரு சராசரி மனிதனையே ஐங்கோணத்தில் இருந்து அமர்ந்து ஆழ்கடலுக்கு போய் வெள்ளி எடுத்து வந்தவன் கடலை விட்டு கிழக்கு முகமாக இறங்கக்கூடிய காலத்தில் சூரியனுடைய குதிரைகள் அவனை வெண்குதிரைகள் வரவேற்கிறது. அடுத்து பிதிர்லோகத்து அதிபதிகள் நம் முன்னோர்கள் வரவேற்கின்றார்கள். அடுத்து சூரியன் வரவேற்கின்றான். சூரியனுக்கு அடுத்து கிழக்கு முகத்திலே இருக்கக்கூடிய அத்திவேர் இன்னார் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறது. அது கிழக்கு முகமாக சிலம்பு வேராக அமையும். அது கண்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளலாம். அத்தி. மொச்சையின் வேர் கிழக்கு முகமாக வளர்ந்தது. அங்கே மனம் சந்தோஷித்து அழைத்து செல்லும். காரணம், அந்த மொச்சை என்று சொல்லக்கூடிய தரைக்கு கீழ் வளர்ந்த சிலம்புவேர்
ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை வரவழைத்து எதிரொலியின் வழியாக எதிரொலி வாய்ஸ் எக்கோகிராம் பாருங்கள், எக்கோ டெஸ்ட் விக்கில் வந்தவனுக்கெல்லாம் எக்கோ வரும். அங்கு அன்னை சொல்கிறாள், மொச்சை கிழக்கு முகமாக போன சிலம்பு வேர் இருக்கிறது என்று எதிரொலியாக சொல்கிறார். அப்படி சொல்பவள் அன்னை மகாலட்சுமி. ஏன் சொல்கிறார்கள் என்றால், பரணிக்குமாரன் இதை பூஜித்து அன்னை மகாலட்சுமி சொல்ல வைக்கிறாள். ஒரு வேரை எடுப்பதற்கும் ஒரு அத்தி வேரை எடுப்பதற்கும் ஒரு மொச்சையின் வேர் எடுப்பதற்கும் இத்தனை தத்துவம் உண்டு. இதற்கு அதிபதி சுக்கிரன் என்ற கிரகம். பரணிக்குமாரன் பூஜை செய்கிறான். யார் பூஜை செய்வது? பரணிக்குமாரன். ஏகாதசி, துவாதசி, சதுர்த்தசி, திரியோதசி இந்த காலங்களில் வரக்கூடிய பூரம் பூராடங்களில் அன்னை பூஜை செய்கிறாள். அப்படி அவள் செய்தால்தான் பரணிக்குமாரனின் சக்தி கிடைக்கும். பரணிக்குமாரனின் சக்தி கிடைக்க போது அன்னை மகாலட்சுமி இந்த வேர், இந்த மரம், இந்த நிலை, இந்த பகுதியில் போகிறது என்று தெரிவிக்கின்றாள். இத்தனை தெளிவு வந்த பின் இந்த வெள்ளியின் வேலை துவங்குகிறது. ஆறாவது நிலையின் வேர் சக்தி, வெள்ளி சக்தி, ஐங்கோணத்தின் சக்தி, நவ நிலையில் இருக்கக்கூடிய நமச்சிவாயத்தின் சக்தி, வெண்தாமரையின் சக்தி, மொச்சையின் சக்தி அனைத்தும் ஒன்று கொடுக்கிறது. இவை அனைத்துக்குள்ளும் அடங்கியிருப்பது ஆதி பராசக்தி. எவரு தள்ளி? மா தள்ளி. எவரு தள்ளி? மனத்தள்ளி. மனம் என்றால் நம்முடைய. என்ன தள்ளி? பங்காரு தள்ளி. பங்காரு என்றால் பெண். வைரத்துக்குள் இருக்கிறாள், வெண்மை நிறம். இவை அனைத்தும் ஒரு பஸ்மமாக முடிவில் கிடைக்கிறது. இது ஆறாவது நிலையில் ஸ்புடம் செய்ய நவராச நவபாஷாணத்தின் ஒரு தன்மை இதற்குள்ளே அடங்குகிறது. நவபாஷாணத்தின் நவரசபாதத்தின் ஒரு தன்மை. இவை அனைத்துமே ஆதிபராசக்திக்குள் அடக்கம். 64 கலைகளை ஒவ்வொரு கலையாக ஒவ்வொரு மணி நேரமாக பின்னால் பார்ப்போம். இதனோடு இதை இணைக்க இயலாது. அடுத்து நாம் போவது 7வது நிலையில் இருக்கக்கூடிய நவரசபாதத்தின் தன்மை. நாளை பார்ப்போம்.